நெக்ஸ்ட் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோட ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருந்து எந்த ரேஞ்ச் வருது? யூவி விசிபிள் இதில் யூவி செகண்ட் ஒன் விசிபிள் ஜென்ரலாக சொல்லும்போது 200 to 800 நானோமீட்டர். இதுக்கு மேலே 10 பவர்னு ஒன்று பார்த்துருக்கோம். நேற்று பார்த்தோம்னா 10 பவர் லாஸ்ட் இதுலேருந்து பார்த்துருப்போம். காஸ்மிக் ரேஸ்லேருந்து ஒரு எக்ஸாம். இது வந்து நமக்கு என்னென்னா அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூ. சரிங்களா? இதில் யூவி அப்படிங்கிறது எந்த ரீஜன் அப்படின்னா 200 to 400 நானோமீட்டர் UV region. Next 400 to 800 nanometer. It is called the visible region. In the region exist ஆகக்கூடியது visible. In the region exist ஆகக்கூடியது UV. சரிங்களா? இதுதான் அந்த எந்த ரீஜனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது பியர் லாம்பர்ட்ஸ் லா. கரெக்டா? என்ன இருக்கு? பியர் லாம்பர்ட்ஸ் லா. இந்த பியர் லாம்பர்ட்ஸ் லா தான் இருக்கிறதுல நமக்கு UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒரு முக்கியமான லா. சரிங்களா? இதில் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். முதல்ல இந்த பியர்ஸ்லாம் தனியாக இருக்குது, லாம்பர்ட்ஸ்லாம் தனியாக இருக்குது. பியர்ஸ்லாம் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி லாம்பர்ட்ஸ்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எடுத்துக்கிறோம். அதனுடைய வேவ்லென்த் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 250 நானோமீட்டர். இந்த நானோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இதை ஒரு ஆர்கானிக் சாம்பிள் வழியாக இந்த ஆர்கானிக் சாம்பிள் ஜென்ரலாக எதில் எடுத்துப்பாங்கன்னா ஒரு கியூவிட் அப்படின்னு இருக்குது. கியூவிட் அப்படிங்கிறது கிளாஸால் ஆன ஒரு சாம்பிள் ஹோல்டர். சரிங்களா? அது பேர் என்ன அப்படின்னா கியூவிட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பேர் என்னது? கியூவிட். இந்த கியூவிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2 விதமான கிளாஸில் இருக்கும். ஒரு சிலது இந்த பீங்கான் இருக்குல்ல அதில் இருக்கும். அந்த மாதிரி கியூவிட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான கேட்டகரி. இதில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் சாம்பிள். இந்த ஆர்கானிக் சாம்பிள் வழியாக நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 நானோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அல்லது சோர்ஸ் வந்து பாஸ் பண்ணும்போது முதல்ல இருக்கிறது என்ன ஆகும்? சம் ரேடியேஷன் வந்து டிஃப்ராக்ஷன் ஆகும். நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்கேட்டரிங் ஆகலாம், டிஃப்ராக்ஷன் ஆகலாம், அந்த மாதிரி வரும். அதை வந்து ஒரு நம்ம இது சொல்லணும் இல்லையா? பிரிசம் வழியாக பண்ணலாம். நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த பிரிசம் என்ன திரும்பும்? ஸ்கேட்டரிங். இந்த ஸ்கேட்டரிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் மூலிமா இல்லைன்னா ரெக்கார்டர் மூலிமா ரெக்கார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்க்ரீன் அதே மாதிரி ஒயிட்டு இந்த மாதிரி ஸ்பாட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. டார்க் ஒயிட் இந்த மாதிரி அங்கங்கே ஸ்பாட் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்பாட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நம்ம எடுக்கக்கூடிய ஆர்கானிக் சாம்பிளுக்கு யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஒன்று எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், இன்னொன்று என்னது? லாம்டா மேக்ஸ் கால்குலேஷன். கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? யூவி விசிபிளில் ஒன்று எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். அதானே கிரவுண்ட் ஸ்டேட் இருந்து எப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட் போகுது. ரெண்டாவது லாம்டா மேக்ஸ் கால்குலேஷன். லாம்டா மேக்ஸ் கால்குலேஷன் அப்படி என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்கூடிய ஆர்கானிக் சாம்பிள் நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இந்த வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் 250 நானோமீட்டர் பாஸ் பண்ணலாம், 300 பாஸ் பண்ணலாம், எந்த ரேஞ்ச் வேணாலும் பாஸ் பண்ணலாம். 200 இருந்து 800 நானோமீட்டர் வரைக்கும் எந்த ரேடியேஷன் வேணாலும் ஒரு ஆர்கானிக் சாம்பிள் வரையும் பாஸ் பண்ணலாம். அப்படி பாஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த ரேடியேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 அதே மாதிரி எவ்வளோ 250 எடுத்துக்கிறோமா? 220, 230, 240, 250 இருக்காது. சரிங்களா? 260, 270 இதெல்லாமே இருக்கும். ஆனால் இது இருக்காது. ஏன் 250 இருக்காது அப்படின்னா அந்த ஆர்கானிக் சாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இப்போ இந்த ஆர்கானிக் சாம்பிள் எந்த ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 நானோமீட்டர் அந்த அளவுக்கு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வேவ்லென்த் மட்டும் என்ன ஆகாது? அது ஷோ ஆகாது. இப்போ இந்த ஆர்கானிக் சாம்பிளுடைய வேவ்லென்த் வந்து ஒரு 250 நானோமீட்டர் எது வேணாலும் இருக்கும். இதனுடைய வேவ்லென்த் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 நானோமீட்டர் வச்சுக்கோங்களேன். நம்ம எடுத்துக்கூடிய ஆர்கானிக் சாம்பிளுடைய வேல்யூ வந்து ஒரு 250 நானோமீட்டர். அப்படின்னா நடக்காது. எவ்வளோ ரேடியேஷன் நீங்கள் பாஸ் பண்ணாலும் இதனுடைய வேவ்லென்த் எனக்கு 250 அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் எது மட்டும் இருக்காது? அந்த 250 எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது. அப்போ அந்த ஸ்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டு ஒயிட் அந்த ஸ்லைட் மூலிமா ரெக்கார்டர் மூலிமா எடுத்து பார்த்தீங்கன்னா 250 மட்டும் இருக்காது. மற்ற எல்லாமே இருக்கும். இப்படி 200லேருந்து 800 வரைக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 250 அப்படிங்கிற ஸ்பாட் மட்டும் பிளாங்காக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய ஆர்கானிக் சாம்பிளுடைய வேவ்லென்த் 250 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஸ்பாட்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? இந்த ஆர்கானிக் சாம்பிளுடைய வேல்யூ 250 நானோமீட்டர், என்னுடைய வேவ்லென்த் 250 நானோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக பாஸ் பண்ணுறது இந்த ஆர்கானிக் சாம்பிள் எவ்வளோ எக்ஸிஸ்ட் ஆகுதோ அந்த ஸ்பாட் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ 250 எக்ஸிஸ்ட் ஆகாது, 300 எக்ஸிஸ்ட் ஆகாது.
இந்த ஆர்கானிக் சாம்பிளுக்கு என்ன வேவ்லென்த் இருக்கோ அது ஸ்பாட்ல இருக்காது, அது ஒரு பிளாங்க் ஸ்பாட்டா இருக்கும். ரிமைனிங் இடத்துல என்ன இருக்கும், பிளாக் ஒயிட்டா இருக்கும். இது எப்படி இருக்கும், பிளாங்கா எந்த ஒரு வேவ்லென்த்துமே எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. அதை வச்சு என்ன பண்ணாங்க, இந்த பிஎஸ் லா வச்சு தான் ஒரு ஆர்கானிக் சாம்பிளுடைய வேவ்லென்த் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சால்வெண்ட் அப்படின்னா சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் நம்ம எடுத்துக்கூடிய ஆர்கானிக் சொல்யூஷனில் ஜென்ரல் என்ன நடக்கும், solute plus solvent கரெக்டா, solute plus solvent. இப்போ இதுக்கு அதனுடைய அப்சார்பன்ஸ் அதனுடைய லாம்டா மேக்ஸ் ரெண்டுக்கு ஒரு கிராஃப் வரையும்போது எது சால்வெண்ட் பீக் எது solute பீக் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எது சால்வெண்ட் பீக் எது solute பீக். இப்போ சால்வெண்ட்ல நம்ம ஒரு சைக்ளோ எக்ஸைன் எடுத்துக்கிறோம், பென்சீன் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு நாப்தலின் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு ஆல்கஹாலோ ஒரு வாட்டரோ எடுத்துக்கணும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலார் சால்வெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ஹைட்ரஜன் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். எது கூட நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிக் சாம்பிள் கூட ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும்போது எது சால்வெண்ட்டுடைய கிராஃப் எது வந்து சொல்யூட்டுடைய கிராஃப்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு கிராஃபர். சரிங்களா, இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அதோட டெக்னாலஜியில் எக்ஸாக்டாக நம்ம அதே மாதிரி ஒரு ஆர்கானிக் சாம்பிளுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரா வச்சு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லவே முடியாது. எந்த ஆர்கானிக் கெமிஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்கானிக் சாம்பிளுக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்பெக்ட்ராவை வச்சு இந்த கம்ப்ளீட் நம்ம ஜாதகத்தை சொல்ல முடியாது. இப்போ நம்ம இருக்குங்க யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னா, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் ஒரே ஒன்றை மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்று அந்த ஆர்கானிக் சாம்பிளுடைய லாம்டா மேக்ஸை கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா அது எங்கேருந்து எங்கே டிரான்சிஷன் நடக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி அதோட வைப்ரேஷனில் கண்டுபிடிக்க முடியாது, அதோட ரொட்டேஷனில் கண்டுபிடிக்க முடியாது, அதோட பாண்ட் இருக்கு மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரக்சரிங் இருக்கா, பெண்டிங் இருக்கா, சிஸ்டரிங் இருக்கா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. கண்டுபிடிக்க ஒட்டுமொத்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு தான் என்ன பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, CH3 CH2 CH2 OH. இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரா படி பார்க்கும்போது, இப்போ யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி பார்க்கும்போது நான் பாண்டிங் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சிக்மா பாண்ட். இப்போ நான் பாண்டிங் டு சிக்மா ஸ்டார் நடக்கலாம், சிக்மா டு சிக்மா ஸ்டார். ஏன்னா என்ன பாண்ட் இருக்கு, சிக்மா பை இருக்கா, அப்போ பை நடக்காது. அதே மாதிரி பை ஸ்டார் இல்லை. அப்போ ரெண்டு விதமான டிரான்சிஷன் இது பாசிபிள். எது ஒன்று சிக்மா டு சிக்மா ஸ்டார், ஏன்னா சிக்மா நோன் என்ன இருக்கும், சிக்மா ஸ்டார் இருக்கும். அதே மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது நான் பாண்டிங். அப்போ நான் பாண்டிங் டு சிக்மா ஸ்டார் ஸ்டேபிள். அப்போ இந்த ரெண்டு டிரான்சிஷனை தவிர மற்ற டிரான்சிஷன் இருக்குது வாய்ப்பு கரெக்டா. சரி, இது என்ன மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வரும்போது அந்த புரோட்டானுடைய என்விரான்மெண்ட்டை செக் பண்ணலாம். அதில் கெமிக்கல் ஷிஃப்ட் மூலம் என்ன பண்ணலாம், அந்த புரோட்டான் எத்தனை டைப்பான சிக்னல் அந்த புரோட்டானுக்கு என்ன மாதிரி, அதே கார்பன் நம்பர் வரும்போது C13 நம்பர் வந்து எத்தனை டைப்பான டிஃபரெண்ட் டைப்பான கார்பன் இருக்குன்னு கண்டுபிடிக்கும் கரெக்டா. மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மட்டும் வரும்போது இதனுடைய ME வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சொல்றது புரியுதா. அடுத்தது நம்ம மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வரும்போது இந்த மாலிக்யூலுடைய ரொட்டேஷனை கண்டுபிடிக்கலாம். இந்த ஆல்கஹாலுடைய அதே மாதிரி IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வரும்போது OH உடைய ஸ்ட்ரக்சர் ஃப்ரீக்வென்சி கார்பன் சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த பிஎஸ் லாம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிக் சாம்பிள் வழியா பாஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எவ்வளோ வேவ்லென்த்தை வந்து அப்சர்வ் பண்ணுது, அந்த வேவ்லென்த் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அந்த ரெக்கார்டரில் நமக்கு ஷோ ஆகாது. சரிங்களா, அந்த ஸ்பாட் மட்டும் எப்படி இருக்குன்னா பிளாங்க் ஸ்பாட்டாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அப்சார்பன்ஸ் I0/I அப்படின்னா இனிஷியல் இன்டென்சிட்டி, அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டென்சிட்டி. இது வந்து ஜெனரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா A அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஈக்குவல் A அப்படின்னா அப்சார்பன்ஸ் அப்படின்னா வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இந்த ஆர்கானிக் சாம்பிள் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் A அப்படிங்கிறது அப்சார்பன்ஸ். இந்த அப்சார்பன்ஸ் எதுக்குள்ள டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா C/L. C அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். இட் இஸ் கால்ட் தி பிஎஸ் லா. பிஎஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்கானிக் சாம்பிளுடைய அப்சார்பன்ஸ் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக அப்சார்பன்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுது கரெக்டா. அடுத்த பாயிண்ட் வந்து L அப்படின்னா அர்த்தம் லென்த் அதிகமாக வேல்யூ அதிகமாகுது அப்படின்னு சொல்றது லாம்பர்ட்ஸ் லா. ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடிய லா தான் என்னது, பியர் லாம்பர்ட்ஸ். அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கொண்டு வராங்க, ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வராங்க. ஸோ log of I0/I equal to A. A equal அப்படின்னா directly proportional equal எதுக்குமா epsilon C epsilon அப்படிங்கிறது அப்சார்பிங் கோஎஃபிஷியன்ட் அல்லது மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா, அப்போ இந்த அப்சார்பன்ஸ் யாருக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ரெண்டு விதமான பாயிண்ட் சொல்லுங்க. சரிங்களா, ஒன்று அப்சார்பன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளோ மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அப்சார்வ் ஆகும், பட் அது ஃபெயிலியர். சரிங்களா, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். இது யார் சொல்றது, பிஎஸ் லா சொல்றது அப்சார்பன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்
கான்சன்ட்ரேஷன். அதே பாயிண்ட் யார் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட். பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் பாயிண்ட் நம்பர் 3. அப்போ இந்த அப்சார்பன்ஸ் யாருக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகமாகுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லெவலுக்கு என்ன இருக்குது, அந்த மாலிகூல் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கான்சன்ட்ரேஷன் அர்த்தம் கொலிஷன், அந்த உள்ள இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பியர்ஸ் லாம்பர்ட்ஸோடைய மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஒரு மாலிகூல்ஸில் அடுத்து ஒரு பாயிண்ட் கொண்டு வராங்க, அதான் நம்ம அதோடைய ஃபெயிலியர்ஸ். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, டைலூட் சொல்யூஷனுக்கு தான் பியர்ஸ் லாம்பர்ட்ஸில் வந்து மோர் அப்ளிகபிள், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு லெஸ் அப்ளிகபிள். இது யாருக்கு மீனிங் தெரியுமா? ஒரு பியர் லாம்பர்ட்ஸ் லாவுடைய ஃபெயிலியரில் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே பியர் லாம்பர்ட்ஸ் லா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த வெரி டைலூட் சொல்யூஷன் ஆர் டைலூட் சொல்யூஷன். மோர் அப்ளிகபிள், லெஸ் அப்ளிகபிள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனாக இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு விதமான அட்ராக்ஷனுக்கு வரக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். டைலூட்டட் சொல்யூஷனாக இருக்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கங்கே தனித்தனியாக இருப்பாங்க, வரக்கூடிய அந்த ரேடியேஷன் என்ன பண்ணலாம், ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பியர்ஸ் லாம்பர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ல பியர்ஸ் லாம்பர்ட்ஸ்லாம் மோர் அப்ளிகபிள் எதுக்கு, டைலூட் சொல்யூஷன் ஆர் வெரி டைலூட் சொல்யூஷன். சரிங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான சொல்ல முடியும். இது என்னன்னா பியர் லாம்பர்ட்ஸ், இதனுடைய மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் உடைய வேல்யூ நமக்கு நார்மலாகவே கிரேட்டர் தென் 10⁻³ அதிகமாக இருக்கும். ஒரு மாலிகூல்ஸில் அந்த எக்ஸ்டென்ஷன் அதனுடைய இன்டென்சிட்டி அதனுடைய கலர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மோலார் எக்ஸ்டென்ஷனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். 10⁻³ ஆர் 10⁻4 அதிகமாக இருந்தால் கலர் அதிகமாக இருக்கும், இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இது அடுத்த வரக்கூடிய ஸ்பெக்ட்ராவில் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக, அதோட கம்மியாக இருந்தால் இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா, அப்போ பியர்ஸ் லாம்பர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்சார்பன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி லென்த் ஆஃப் த அந்த கியூபர் அந்த சொல்யூஷனுடைய லென்த். சரிங்களா, ஆனால் எதுக்கு மோர் அப்ளிகபிள், பியர் லாம்பர்ட்ஸ் லா மோர் அப்ளிகபிள் ஃபார் த வெரி டைலூட் சொல்யூஷன், லெஸ் அப்ளிகபிள் ஃபார் த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். ரீசன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மி, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகம், ஸோ அப்சார்பிங் கெப்பாசிட்டி கம்மி. சரிங்களா, டைலூட் சொல்யூஷனாக இருக்கும்போது அங்கங்கே சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மி, அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ பியர்ஸ் லாம்பர்ட்ஸ் லா மோர் அப்ளிகபிள் ஃபார் த வெரி டைலூட் சொல்யூஷன். இந்த பாயிண்ட் புரியுதா? சிம்பிளான ஒரே ஒரு பாயிண்ட் தான். பியர் லாம்பர்ட்ஸ்னால ஈக்குவேஷன் தெரியும். சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பியர்ஸ் லா, கான்சன்ட்ரேஷன் மட்டும் சொல்லக்கூடியது பியர்ஸ் லா, லென்த் சொல்லக்கூடியது லாம்பர்ட்ஸ் லா. சரிங்களா, ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லக்கூடியது தான் பியர் லாம்பர்ட்ஸ் லா. அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம், அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்னது, மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் அல்லது அப்சார்பிங் கெப்பாசிட்டி ஆஃப் த மாலிகூல். சொல்ல புரியுங்களா, இதனுடைய வேல்யூ. சரிங்களா, ஆல்ரெடி யூனிட் தெரியும். கான்சன்ட்ரேஷன் என்ன யூனிட், மோல் பை லிட்டர். லிட்டர் எப்படி எழுதலாம், டெசிமீட்டர் எப்படி எழுதலாம். என்னுடைய வேல்யூ வந்து லென்த் சென்டிமீட்டர் எழுதலாம், டெசிமீட்டர் எழுதலாம். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் கூட பார்த்தோம். இதில் கண்டக்டன்ஸில் பார்த்தோமா இல்லையா, 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கியூப் 1000 லிட்டர் 1 டெசிமீட்டர் அதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிறது என்னது, நீங்கள் சென்டிமீட்டர் சொன்னாலும் சரி இல்லை டெசிமீட்டர் சொன்னாலும் சரி. சி அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன், மோல் பை லிட்டர் சொல்லலாம், மோல் பை டெசிமீட்டர் கியூப் சொல்லலாம். மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், இதிலிருந்து மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். அதுல எப்படி கண்டுபிடிக்கலாம், A equal to molar extension coefficient into C into L. அப்போ molar extension coefficient A divided by C into L. A அப்படிங்கிறது அப்சார்பன்ஸ் யூனிட்லெஸ். ஒரு மாலிகூல் எவ்வளவு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது என்ன இல்லை, யூனிட் இல்லை. ஆனால் எது யூனிட் இருக்கு, கான்சன்ட்ரேஷனுக்கு யூனிட் இருக்கு, மோல் பை டெசிமீட்டர் கியூப். லிட்டருக்கு டெசிமீட்டர் எடுத்தா டெசிமீட்டர் கேன்சல் பண்ணி என்ன கிடைக்கும், மோல் டெசிமீட்டர் பை -2 dm -4 கரெக்டா. அதே யூனிட் மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படி. சரிங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், அப்சார்பன்ஸ்னா என்ன, கான்சன்ட்ரேஷனா என்ன, அதே மாதிரி லென்த்னா என்ன, எந்த பியர்ஸ் லா என்ன சொல்லுது, லாம்பர்ட்ஸ் லா என்ன சொல்லுது, ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்லுது. சரிங்களா, பியர்ஸ் லாம்பர்ட்ஸ் லா எதுக்கு மோர் அப்ளிகபிள். சரிங்களா, அதனுடைய ஃபெயிலியர் சொல்லுது. இது என்னெல்லாம் பியர் லாம்பர்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன், அதனுடைய டிமெரிட்ஸ் அல்லது ஃபெயிலியர் அல்லது லிமிடேஷன்.